கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம தசரா விழாக்கு பேர் போன நிறைய இடங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தோவாளையில் உள்ள முத்தாரம்மன் கோயிலில் உள்ள நடைபெறக்கூடிய சூர சம்ஹார நிகழ்ச்சியை தான் பார்க்க வந்திருக்கோம். அதாவது நவராத்திரி திருவிழான்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த 10ஆம் திருநாள் விஜயதசமி அன்று பார்த்தீங்கன்னா சூரனை அம்மன் தசரா அன்று சம்ஹாரம் செய்வதா வழக்கம்னு சொல்லலாம். அந்த காணொலியை தான் நம்ம நீ பார்க்க வந்திருக்கோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையோட பார்க்கலாம். பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுமார் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். ஆட்சி செய்யும்போது கேரள மன்னனை வெல்லணும்னு நினைக்கிறான். படையெடுத்து போய் அவனை வெல்லவும் செய்கிறான். முத்தாரம் அவன் கனவுல தோன்றி அருளாசியும் வணங்குறான். அதே மாதிரி அவன் போர்க்களத்தில் வென்றுட்டு முத்தாரம்மனோட உத்தரவுப்படி துறைமுகத்தை சீர்படுத்தவும் செய்கிறான். ஊரையும் பெருசாகவும் செய்கிறான். பாண்டிய மன்னர்கள்லாம் சேர்ந்து முத்துக்களை ஆரமாக தொடுத்து அன்னைக்கு சூட்டி மகிழவும் செய்கிறாங்க. அதனால தான் இந்த அம்மனுக்கு முத்தாரம்மன் என பேர் வர காரணமும் ஆயிருக்குன்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதை பார்த்திங்கன்னா, முன்னொரு காலத்தில் அம்மை நோய் மிகவும் பிரபலமாக இருந்திருக்கு. அந்த அம்மை நோயை ஆற்றக்கூடிய வகையில் அம்மனுக்கு நேர்த்தி கடை செலுத்துவாங்க. அதே மாதிரி முத்து ஆற்று அம்மன் பேர் வந்திருக்கு. அது காலப்போக்கில் மருவி முத்தாரம்மன் என வந்ததாகவும் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் தன்னோட மனதில் ஆணவம் கர்வங்கிற வந்து விட்டனாலே அவனோட அழிவு ஆரம்பித்து விட்டதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த வரமுனி மகிஷாசுரனான கதைன்னே சொல்லலாம். அதாவது அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அகத்திய முனிவர் அந்த வழியோடு செஞ்சுருக்காரு. இவர் தவம் இருக்கக்கூடிய வழியோடு சென்றிருக்காரு. அப்போ அகத்திய முனிவரை மன நோகம் அடிக்கிற அளவுக்கு இவர் பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அந்த மன நொந்த விரக்தியால் அகத்திய முனிவர் இவருக்கு சாபமும் கொடுக்குறாரு. என்ன சாபம்னா, உனக்கு உடல் பார்த்திங்கன்னா மனித உடலோடவும் தலை எருமை தலையோடவும் மகிஷாசுரனாக அவதாரம் எடுப்ப, உனக்கு அழிவு குலசேகர பட்டினத்தை இறைவியால் தான் அழிவுன்னே சொல்கிறாரு. மகிஷாசுரனாக உருவெடுத்த இந்த வரமுனிவர் பார்த்திங்கன்னா மக்களையும் முனிவர்களையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடான். வரவங்க போகிறவங்க எல்லாரையும் பிடிச்சி அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கானே சொல்லலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த முனிவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிடுறாங்க. அதாவது 9 நாட்கள் வேள்வி நடத்துகிறாங்க. யாகம் நடத்தி அம்மனை அழைக்கவும் செய்கிறாங்க. அம்மன் லலிதாம்பிகையாக வந்து இந்த வரமுனி என்ற மகிஷாசுரனை வதமும் செய்கிறாங்க. அன்றைய நாள் தான் நம்ம இன்றளவும் சூர சம்ஹாரமாக தசராவாக கொண்டாடிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். இந்த தசரா வந்து பல மாநிலங்களில் பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி எங்கள் ஊரில் நடந்த தோவாளை கிருஷ்ணமுதூரில் நடந்த தசராவை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன்.